அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீமோட் அனலைஸ் கொடுத்துருந்த சப்போர்ட் அனலைசிஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஸ்டாக்ஸு ஸ்பெசிஃபிக்காக எந்த டேட் ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டே ஃபால் ஆனாலும் அந்த ஸ்டாக் எப்படி ஏறும், டைரக்ஷன் ட்ரேடு, அதில் ஹெட்ஜிங் எடுத்து எப்படி பண்ணலாம், போத் ரெண்டு கால் புட் ரெண்டையும் பை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஒன் சைடு நான் டைரக்ஷன் ரெண்டுமே எப்படி பண்ணலாம் அதுவும் இருக்கும். ஸ்விங் ட்ரேட் அனலைஸ், ஸ்விங் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே டேட்டுக்குள்ளே எடுத்து நம்ம அந்த ட்ரேடை முடிக்கிறது. அது எஃப்ஐ ஃப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து எந்த இதில் வந்து அலோகேஷன் பண்ணி எந்த சீக்ரெட்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே. அப்புறம் விக்ஸ் கால்குலேஷனை வச்சு எப்படி ஒரு ஸ்விங்கை ஐடென்டிஃபை பண்ணலாம் எல்லாமே இதில் இருக்கும். இந்த கிளாஸ் பொசிஷனல் இன்ட்ராடே கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ப்ளஸ் பொசிஷனலாக எடுக்கக்கூடியது. ஓகேங்களா, இன்ட்ராடேக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் வேணுமோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். சரி, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே நிஃப்டி 0 to 0 கால் ஸ்டூடெண்ட் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு ட்ரேடே உங்களுக்கு வந்து 0 to 0 கால் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. அது நமக்கு ஜீரோன்னு இருக்குது ஒரு வார்த்தை, அதெல்லாம் நம்ம பண்ணலாமா வேணாமான்னு யோசித்து முடிவெடுக்கும். ஓகேங்களா, சரி. இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஸ்ட்ரைக் 24,000 புட்டு 82 rupees ரெசன்ஸ் ஆர் தான் மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணணும். அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், அந்த ப்ரைஸ் வந்தால் தான் முடிவு எடுக்கணும். இதுக்கு கீழே இருக்கும், இறங்கும், ஏற இது இப்படியே இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்பைரி டே இந்த ஸ்ட்ரைக் 24,000 அப்படிங்கிற வேல்யூ, அந்த ப்ரீமியம் மார்க்கெட் அதை கடந்திருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் இதுக்கான வேல்யூடே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போது இது ஏன் இங்கேருந்தே திருப்பிடுச்சுன்னா, இங்கே வேல்யூ இருக்குது, இங்கே இருக்கிற வேல்யூவே அதை எடுத்துருச்சு. அப்போ இங்கே இருக்கும்போது மட்டும் யூடியூப்ல இருக்கவங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து டிசைட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் 0 ஆகிடும். சிம்பிள். இப்போ எக்ஸ்பைரி டேல இதில் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் உடனே அப்போ வீடியோவில் சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி நம்ம கால்குலேஷன் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது இன்னைக்கு நம்ம இடத்துக்கே இவர் வரல, இந்த இடத்துக்கு வந்திருந்தா தான் நம்ம டிசிஷன் எடுத்துருக்கோம், இல்லையா தவிர்த்துருவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.